360 டிவி சேனல் நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சுருக்கமாக இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவரும் எங்கே இருக்கார் கோச்சாரத்தில்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்துருக்கார். எப்பவுமே 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட், எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில். இந்த சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பேலன்ஸ் செய்ய போகிறார். சதயம் அப்படின்னா ராகு. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அந்த 6ஆம் அதிபதி குரு தான் 8ஆம் இடத்துல இருக்கார். ஆக நன்மை தீமை ரெண்டும் கலந்த பலன்களாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. எதில் நன்மை அப்படின்னா முதல்ல வேலை வாய்ப்புக்கெல்லாம் நன்மை, அதே வேலை வாய்ப்புக்கெல்லாம் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வரைக்கும் ரொம்ப நாளாக யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. பட் அதே சமயத்தில் நம்ம பார்க்குற வேலையில் நம்ம ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும், திருப்தியற்ற மனநிலை. நம்ம பார்க்குற வேலையில் ஒரு இனம் தெரியாத பயம், பீதி, மனக்குழப்பம் இருக்கும். வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் குறைவு. ஸோ 8ஆம் இடத்துல உங்கள் சர்வீஸ்க்குரிய குருவே இருக்கார். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். ஸோ இந்த மாதம் உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் இந்த மாதம் குறைவு. ஸோ யாரையும் சார்ந்து இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம், எனி ரெஃபீட்டட் கன்சர்னில் இருக்கலாம். எதில் இருந்தாலும் ஒரு நன்மை தீமை ரெண்டும் கலந்த பலன்களாக இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கிரக நிலைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க. கையில் பணம் தனம் என்பது இருக்கும், மணி ரொட்டேஷன் என்பதும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆரம்பத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி குரு 8ல் இருக்கார். 8னாலே முயற்சி பண்ணுறதுல சில தடைகள். ஆகையினால இந்த மாதம் பெரிய பிளானிங் எதுவும் வேண்டாம். லைஃப்பில் நார்மலாக நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மெயின்டைன் பண்ணுங்கள், அல்லது அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. புதியஸாக நான் ஏதாவது ஒன்றில் இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை. ஒருவேளை இறங்கினால் சக்ஸஸ் பண்ணுவீங்களான்னா பெரிய லெவலில் போராட்டம் தான். அதனால் உறவுகள் விஷயத்துலேயும் சரி, பயணத்துலேயும் சரி கவனம் தேவை. இந்த மாதம் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்கிறதாக இருந்தாலும், கம்யூனிகேட் பண்ணுறதாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்களே கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். அதனால் பின்னாடி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை விதமான உறவுகளோடையும் கவனம் செலுத்துங்க. உறவுகளால் நன்மை ஏற்படுற மாதிரி தோற்றம், உறவுகளால் பிரச்சனை. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் தொடர்பில் கவனமாக இருங்க. இல்லைன்னா அவர்களாலும் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருவார். உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதம்னாலே மார்கழி, தை ரெண்டும் கலந்த மாதங்கள் தான். இந்த சூரியன் 4ஆம் இடத்துக்கு வந்து அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த மாதம் உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன உங்களுடைய லாபத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசாக உருவாவதற்கான வாய்ப்பு, ஏற்கனவே உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருந்தால் லவ் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஷேர்ஸ் எப்படி இருக்குது? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. இந்த மாதம் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலாம், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள்.
கோல்டு பாண்டு வாங்குறோன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்களும் இருக்குது, நியூ அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணுவீங்க. அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, அடக்கி வாசிங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை சனி பகவான் பார்க்கிறார். உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய செவ்வாயும் 10ஆம் இடத்தில் இருக்கார். பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நார்மலாக தான் இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது, தேவையில்லாமல் சூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு பக்கம் நன்மை பேச்சின் மூலமாக, இன்னொரு பக்கம் பிரச்சனை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது, அதனால் நமக்கு அந்த பணம் ரிட்டர்ன்ஸ் ஆகுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப குறையும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதற்கு, மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள், இது அத்தனையும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய குரு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சந்திரன் சாரத்தில் இருக்கார். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் வேலையை பற்றிய ஒரு பயம் என்பது நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. வேலையில் எல்லாரோடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் எதான் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா நம்ம பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு ஜாதகத்தில் இருக்குது கிரக ரீதியாக. அது மட்டும் இல்லை, கோச்சாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எதிரிகளை நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. அதனால் எவ்வளோக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. தேவையில்லாத ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் வீடு மாறணும், இடம் மாறணும் நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனால் அது விஷயத்துலேயும் பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தேன், கிடைக்கல, கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும்னு தெரியலன்னுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயே சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கட்டில் நம்ம படைத்த பிரம்மதேவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.